திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே தட்பவெட்ப நிலை என்பது மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை சில ஆண்டுகளாக நிகழ்த்தி வருகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். அந்த வகையிலே தற்போது உலகளாவிய வெப்பமயமாதல் அதிகரித்திருக்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். அதிலும் தற்போது தமிழகத்தில் பார்த்தீர்களேயானால் இதுவரை இல்லாத கோடை வெப்பம் நிலவி வருகிறதாக, கோடை காலத்தினுடைய உச்சம் வருவதற்கு முன்பதாகவே காணப்படுவதாக செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. மட்டுமல்ல, நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகப்படியான அளவு மழையை நாம் நம்பி வருவது, வடகிழக்கு பருவமழையை நாம் சார்ந்து வருவது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். இந்த ஒரு மழையானது தற்போது இந்த ஆண்டிலே குறைந்த அளவிலதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் தமிழகம் அதிகமாக நம்பி வருகிற இந்த வடகிழக்கு பருவமழை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலைக்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட இருக்கும் எல் நினோ என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வானது தற்போது இந்த மாதிரியான வடகிழக்கு பருவமழையை தாமதப்படுத்தவோ அல்லது வலுவிழக்க செய்யவோ அல்லது குறைந்து போக பண்ணவோ முடியும் என்று கூறப்படுகிறது. எல் நினோ என்று சொல்லப்படுவது என்பது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் கடலின் மேற்பகுதியினுடைய அதிகப்படியான வெப்பமயமாதலே இந்த நிகழ்வாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டிலே உலகளாவிய அளவிலே ஒரு மிகப்பெரிய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிக அளவிலே சுமார் 1.51 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இந்த வெப்பமயமாதல் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. 2024 ஆண்டுதான் உலக அளவிலேயே மிகப்பெரிய வெப்பத்தினுடைய தாக்கத்தை உண்டு பண்ணினது நமக்கு தெரியும். ஆனாலும் 2026 ஆண்டானது அதன் உச்சத்தை அடையும் என்று கூறப்படுவதோடு மட்டுமல்லாமல் 2027 ஆண்டு இன்னமும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று கூறப்படுகிறது. மட்டுமல்ல, காலநிலை விஞ்ஞானி, காலநிலையை கணிக்கக்கூடிய விஞ்ஞானி ஜெக்கி ஹவுஸ்ஃபாதர் என்று சொல்லப்படுகிற அந்த விஞ்ஞானி 2026 ஆண்டு இதுவரை இல்லாத ஒரு வெப்பமயமாதல் சூழ்நிலை உலகளாவிய நிலையிலே உண்டாயிருக்கும் என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே இது நிமித்தமாக நம்முடைய இந்திய தேசத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே முக்கிய நகரங்கள் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகம் அதிகமாக நம்பி இருப்பது வடகிழக்கு பருவமழை. ஆனால் இந்த எல் நினோ என்று சொல்லப்படுகிற நிகழ்வானது தற்போது இந்த மழையினுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து அது நிமித்தமாக ஏரிகளுடைய தண்ணீர் மட்டம் மிக மிக குறைந்து குடிநீர் தட்டுப்பாடும் அதே போல விவசாயமும் கூட பாதிக்கப்படக்கூடிய அவலநிலை ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நிலவாதிருக்க வேண்டுமானால் தேவ ஜனங்கள் நம்மை தாழ்த்தி எந்த விதத்திலும் இந்த பருவ கால சூழ்நிலை நிமித்தமாக உண்டாகிற இந்த ஆபத்து நம்முடைய தேசத்தை, நம்முடைய தமிழகத்தை பாதிக்காதிருக்க ஆண்டவர் மனமிறங்க, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த இயற்கை பேரிடரிலிருந்து நம்முடைய தேசம், நம்முடைய தமிழகம் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சென்னை உட்பட சில முக்கிய நகரங்கள் இப்படிப்பட்ட தண்ணீர் தட்டுப்பாடினால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து தப்பு வைக்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உலகளாவிய வெப்பமயமாதல் என்பது எங்களுடைய இந்திய தேசத்தையும் பாதிக்க கூடும் என்று கணித்திருக்கிற செய்தியை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்னினோ என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே இந்த வெப்பமயமாதல் நிகழ்வின் நிமித்தமாக ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலே மழையினுடைய தாக்கம் இந்த மழை காலங்களிலே வரும் நாட்களிலே குறைக்கப்பட்டு அதிகப்படியான கோடை வெப்பமும் அது நிமித்தமாக ஆண்டவரை தொடர்ந்து வெப்பமயமாதல் நிமித்தமாக ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடும் விவசாயம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் வடகிழக்கு பருவமழை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் எங்களுடைய தமிழகத்திற்கும் உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியை உங்க பாதப்படியில வைத்து ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களாகில் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க தேசத்துல ஆண்டவரே இந்த வருஷத்திற்கு எங்களுடைய தமிழகத்துல இந்த வருஷத்திற்கு தேவையான நல்ல ஆசீர்வாதமான அழிவில்லாத மழையை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய விவசாயம் இன்னும் குடிநீர் தேவை சந்திக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட எங்களுடைய தேசம் கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.